இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம்? அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம்? அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனையை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு கிறிஸ்தவர் என்பவர், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர் என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தம்மோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை அந்த சக மனிதர்களிடத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்காமல், தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்காமல், அதாவது தேவையில் இருக்கக்கூடிய, மிகவும் தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் நாம் வாசிக்கக்கூடிய விவிலியமோ நாம் கலந்து கொள்ளக்கூடிய திருப்பலியோ ஒன்றுக்கும் உதவாது. செயலற்ற விசுவாசம், நம்பிக்கை செத்த விசுவாசம். நாம்
ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதும் ஜெபிப்பதும் திருப்பலில் கலந்து கொள்வதும் ஆண்டவருக்கு நெருக்கமான அவருடைய காரியங்களை எல்லாம் செய்வது எல்லாம் எதற்காக? நாம் அன்பு நிறைந்த மனிதர்களாய் இருக்க வேண்டும், அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுக்கலாம், ஆண்டவர் நம்மோடு பேசலாம். எல்லாம் எதற்காக? அடிப்படையிலே ஏழை எளிய பிள்ளைகள், நோயாளர்கள், சிறைப்பட்டு கிடக்கக்கூடியவர்கள், பாவிகள், பசியோடும் பட்டினியோடும், வீடு இல்லாமல், நிலம் இல்லாமல், உணவு இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி செய்யக்கூடிய மனநிலை நம்மிடத்திலே வர வேண்டும். அதற்காகத்தான் திருப்பலி, அதற்காகத்தான் ஜெபம். இன்று பல நேரங்களிலே நாம் அருமையாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் செய்யக்கூடியவராய் இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடியவராய் இருக்கிறோம். ஏன்? அந்த ஆண்டவருக்காக வாழ்க்கையே நாம் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, இவைகளெல்லாம் சரிதான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவற்றை செய்கிற பொழுது நாம் நம்மோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இதோ துன்பப்படக்கூடிய மனிதர்களின் வடிவத்திலே நம் அருகில் இருக்கிறார். செல்வந்தர் லாசர் ஓமையிலே பார்க்கிறோம். செல்வந்தர் யாருக்கும் எந்த தீமையும் செய்ததாக விவிலியத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக அங்கே வேதனைப்பட்டு கிடந்த லாசரை இந்த செல்வந்தர் கண்டுகொள்ளவில்லை. அதற்காக அவர் நரக தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். என் அன்பிற்குரியவர்களே, தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அநீதியை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக நம்முடைய பதவி பறிபோகலாம், அதற்காக நம்முடைய உடைமைகளை நாம் இழக்கலாம், அதற்காக நம்முடைய பெயரை புகழை நாம் இழக்கலாம், அதற்காக ஏன் உயிரை கூட இழக்க நேரிடும். இயேசுவுக்கு அதுதான் நடந்தது. ஆனால் அதை விட்டுவிட்டு நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் எளிமையாக அநீதியை கண்டும் காணாமலும் கடந்து செல்கிறோம். எனக்கு எதற்கு வம்பு? இதனால் எனக்கு பிரச்சனை வந்துவிடும், இதனால் எனக்கு தொல்லை வரும், நான் ஏன் இதை பேச வேண்டும், நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நாம் மௌனமாக கடந்து செல்கிறோம். இந்த ஏழை லாசர் செல்வந்தர் ஓமையிலே வரக்கூடிய அந்த செல்வந்தரை போல நாம் நன்மை செய்ய தவறி விடுகிறோம். நன்மை செய்ய யாரெல்லாம் தவறுகிறார்களோ அவர்களும் நரக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் விவிலியம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஏதோ ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்றுங்கள். உங்களுடைய துயரங்கள், துன்பங்கள், நல்லது செய்வதனால் வரக்கூடிய எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொண்டு துணிந்து பயணியுங்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே இந்த நாளிலே இதோ நாம் தவ காலத்தில் இருக்கிறோம். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். அதனால் நமக்கு பெருமை வேண்டாம், அதனால் நமக்கு ஆணவமோ தற்பெருமையோ புகழ்ச்சியோ தேவையில்லை. நாம் ஆண்டவருக்கான காரியத்தை செய்கிறோம். இதோ அந்த ஏழை எளிய பிள்ளைகளின் வழியாக நான் ஆண்டவரை இயேசுவை பார்க்கிறேன். அப்படிதான் புனித அன்னை தெரசா அவர்கள், மானிட குலத்தின் மாணிக்கம், அவர் அப்படிதான் ஆண்டவருடைய பணியை செய்து காண்பித்திருக்கிறார். எனவே இந்த புனித அன்னை தெரசாவை போல சின்னம் சிறியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கடவுளுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய காரியங்கள் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவர் இயேசு, பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மையும் அவரை போல வாழ அழைக்கிறார். இதை உணர்ந்து செயல்படுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக.
சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக, இந்த நாளை நாங்கள் பார்க்கும் ஒரு வாய்ப்பை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ சிறைவிட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள், நோயாளர்கள், பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் கவனித்து கொள்ளும்படியாய், அவர்களுக்கு உதவி செய்யும்படியான நல்ல மனதை இதோ இந்த தவக்காலத்திலே தாரும் ஆண்டவரே. பல நேரங்களில் இவர்கள் பாவிகள், இவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று நாங்கள் ஏளனமாய் பார்த்திருக்கிறோம், அன்பு செய்ய மறுத்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் எங்களை ஏற்றுக்கொள்வது போல, நீர் எங்களை பலவீனங்களோடு மன்னித்து அன்பு செய்வது போல, நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்னிக்கும்படியான நல்ல மனதை தாரும். நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றே நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று மீண்டும் நலமுடன் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு பொருளாதார நலன்களை தாரும். எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும். எங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து எங்களை உயர்த்துவீராக. இதோ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டைகள், சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய மனத்தாங்கல்கள் எல்லாம் இதோ இந்த தவ காலத்தில் அகன்று போவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும், புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படும்படியான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். இவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு, எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நீரே இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இதோ இந்த தேர்வின் காலத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திறமைகளை ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு, இவர்களுடைய உழைப்போடு இவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக ஒழுக்கமும் அன்பும் நீதியின் மீது வேட்கையும் கொண்ட பிள்ளைகளாய் இவர்கள் வளரும்படியாய் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் எந்த விபத்தும், எந்த தீய எண்ணங்களும், எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதீரும். எங்களோடு இருந்து எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமேன்.